பொதுவாக கல்லூரிகளுக்கு நான் போவேன். நாங்கள் எங்கே போனாலும் நான் பேசுகிறது வந்து 2 விஷயம் மட்டும்தான். ஒன்று வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது, வாசிக்கிறது, ட்ராவல் பண்ணுறது. வாசிக்கிறதும் பயணமும் தான் நம்மளை வந்து எப்போவுமே உயிர்ப்போட வச்சுருக்கோம். அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாசிப்புங்கிற பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. வாசிக்கிறது வந்து நம்மளை வந்து ரொம்ப பக்குவப்படுத்தும். என்னுடைய அனுபவத்தில் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு, வாசிக்கிறது வந்து நம்மளை ரொம்ப பக்குவப்படுத்தும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் நம்ம ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம், ரொம்ப சீக்கிரம் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிடுறோம். இன்னைக்கு வந்து 1 மணி நேரத்தில் நம்ம 1000 ரீல்ஸ் பார்த்துடுறோம். மண்டைக்குள்ள வந்து என்னென்னவோ போயிடுது வந்துட்டு இல்லையா? அப்படிதான் நம்மளை வந்து ரொம்ப எளிதாக வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு சமூகம் உருவாகிறது ரொம்ப அபத்தமான விஷயம். நம்மளை வந்து ஒருத்தவங்க ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறதுங்கிறது. ஏன்னா வந்து உலகம் எப்பவுமே நல்லது கெட்டதுக்கு நடுவில் தான் இருக்கு. எது நம்மளை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம். அப்போ வந்து அந்த இடத்துல நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, லைஃப்பை வந்து இன்னும் விசாலமா என்ஜாய் பண்றதுக்கு வந்து வாசிக்கிறதும் ட்ராவலும் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் வந்து இந்த ஜென்ரேஷன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப என்னுடைய பர்சனல் நோக்கமாகவும் அதை வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் விகடனில் ஆடியோ வர்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எப்படியோ அதை போய் சேரட்டும் அவங்கள்ட்ட. மேபி அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நான் வந்து காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கண்ணதாசனோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே போகிறோம். நம்ம கேட்கும்போது நம்ம இன்னொரு வகையில் பியூரிஃபை ஆகிறோம். ஜெயகாந்தனுடைய ஒரு கதையை ஆடியோவாக கேட்டுக்கிட்டே போகிறோம், வண்ணதாசனுடைய ஒரு இதை கேட்டுட்டு போகிறோம், அண்ணனோட கேட்டுட்டு போகிறோங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருது. அதனால எப்படியோ நீங்க வாசிங்க, உங்க காது மூலமா கூட வாசிங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்.